அனைவருக்கும் வணக்கம். 2025 சனிப்பெயர்ச்சி மிதுன ராசிக்கான நன்மை தரும் 15 பொது பலன்கள் மற்றும் அதன் 3 நட்சத்திரங்களுக்கான தனித்தனியான பலன்கள் என்ன என்பதை பார்க்கலாம் வாங்க. திருக்கணிதப்படி வரும் மார்ச் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான். மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து பலன் தரப்போகிறார். எதிர்பாராத அனுகூலம், செல்வாக்கு கூடி வரும். எனினும் வியாபாரம் மட்டுமின்றி அனைத்து விஷயங்களிலும் தெளிவோடு முடிவெடுக்க வேண்டிய காலம் இது. மிதுன ராசிக்காரர்களுக்கான 15 பலன்கள். 10ஆம் இடத்தில் வந்து அமரும் சனி பகவானால் உத்தியோகம், தொழில் போன்றவை பாதிப்படையுமே என்று கவலை வேண்டாம். தொழிலில் பணியில் சற்று கவனத்துடன் இருந்தால் போதும், பாதிப்புகள் இல்லை. எதிலும் அகலக்கால் வைக்காமல் பொறுமையுடன் செயல்பட்டால் எவ்வித பாதிப்புகள் நேராது. சனி பகவான் மீனத்தில் அமர்ந்திருக்கும் இந்த வேலையானது நீங்கள் இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய காலமாக இது இருக்கும். இழந்த பணம் கைக்கு வரும். கைமாற்று கடன்களை அடைப்பீர்கள். உங்களில் சிலர் சேமிக்க தொடங்கும் அளவுக்கு சூழல் சாதகமாகும். குடும்பத்தில் மனைவி வழியில் ஆதரவு பெருகும். வீட்டை கட்டி முடிக்க எதிர்பார்த்த வங்கியில் கடன் கிடைக்கும். பேசாமல் இருந்து வந்த சகோதரர் இனி பேசுவார். குழந்தை இல்லையே என வருந்திய தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தந்தை வழியில் எதிர்பாராத வகையில் சில அனுகூலங்கள் உண்டாகும். சமூகத்திலும் வெளி வட்டாரத்திலும் செல்வாக்கும் மதிப்பும் உயரும். நட்பு வட்டாரத்தில் உங்களுடன் பழகிக்கொண்டே உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களை ஒதுக்குவீர்கள். திருக்கோயில் திருப்பணிகளில் உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். வழக்கு வியாஜியங்களில் சாதகமான நிலை ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. இந்த ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற வாய்ப்பு உண்டு. இளையோருக்கு அவர்கள் விரும்பியபடி மனவாழ்க்கை அமையும். வியாபாரம் தொழில் பெருகும். உத்தியோகம் கிடைக்கும். இவை ராகு கேது பயிற்சிக்கு பிறகு நடக்கும். வருமானமும் பெருகும். தொழில் மேன்மைக்காக சுப செலவுகளுக்காக அளவுடன் கடன் வாங்கலாம். எனினும் எவருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். பெண்களுக்கு சந்தோஷமான சூழல்கள் அமையும். புது உறவுகள் வந்து சேரும். சொத்து விவகாரங்கள் சாதகமாக முடியும். அச்சமே தேவையில்லை. சனி பகவான் மீனத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 4, 7 மற்றும் 12ஆம் வீட்டை பார்க்கிறார். 4ஆம் வீடு சனியின் பார்வையை பெறுவதால் புது வாகனம் வாங்குவீர்கள். சிலருக்கு தாய் வழியில் சொத்து பிரச்சனை தலை தூக்கும். எதன் பொருட்டும் எவருக்காகவும் பொறுப்பேற்று சாட்சி கையெழுத்திட வேண்டாம். சனி உங்களின் 7ஆம் வீட்டை பார்ப்பதால் மனைவிக்கு கர்ப்பப்பை கோளாறு, சிறுநீர் அறுவை சிகிச்சை வந்து நீங்கும். விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கும். சனி பகவான் உங்களின் 12ஆம் வீட்டை பார்ப்பதால் தூக்கமின்மை, சுப விரயங்கள் ஏற்படும். மொத்தத்தில் வேலைப்படுவும் சவால்களும் உண்டு என்றாலும் கூட உங்களுக்குள் தன்னம்பிக்கை வளரும் காலமாக அமைகிறது. இந்த ராசியை சேர்ந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் வியாபாரம் தொழிலை விருத்தி செய்யலாம். அதே நேரம் ஏதேதோ வாய்ப்புகள் வருகிறது என்பதற்காக புதிய வேலைக்கு முயற்சிக்க வேண்டாம். மே மாதம் வரையிலும் எந்த ஒரு புது முடிவுகளும் வேண்டாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு செப்டம்பருக்கு பிறகு நல்ல காலம் பிறக்கும். புதிய திட்டங்களை அப்போது செயல்படுத்தலாம். புது தொழில் தொடங்குவது, மேற்படிப்புக்கான முயற்சிகளுக்கு அப்போது நல்ல பலன் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் அதிகமாகும். அதனால் சிறிய அளவில் ஆதாயமும் உண்டு. இவர்கள் பணி நிமித்தமான சந்திப்புகளில் கவனத்துடன் செயலாற்ற வேண்டும். இந்த ராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு விருதும் பரிசும் கிடைக்க வாய்ப்பு உண்டு. வீண் விமர்சனங்கள் குறித்து கவலை வேண்டாம். அறிவியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் புதிய கண்டுபிடிப்புகள் கைகூடும். அதனால் விருதுகளும் கிடைக்கும். இந்த ராசிக்காரர்கள் பொது காரியங்களில் பங்களிப்பு செய்தாலும் முன்னணியில் நிற்க வேண்டாம். பொது இடங்களில் வீண் விமர்சனங்கள், வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். பங்கு சந்தை, வழக்குகள் போன்ற விஷயங்களில் தக்க நிபுணர்களின் ஆலோசனையுடன் செயல்படுவது நல்லது. மிதுன ராசியில் உள்ள மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கான தனித்தனி பலன்கள். முதலில் மிருகசீரிடம். தொட்டதெல்லாம் வெற்றி. பொது பலன். திட்டமிட்டு செயல்பட்டு அனைத்திலும் வெற்றி அடைவீர்கள். தொட்டதெல்லாம் பொன்னாகும். வியாபாரம் விருத்தியாகும். செல்வாக்கு அதிகரிக்கும். நஷ்டத்தில் இயங்கிய தொழில் இனி லாபத்தில் செல்லும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். சிலர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு நிதி உதவி செய்வீர்கள். ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீர்கள். தந்தையின் ஆலோசனையை ஏற்பீர்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும். கலைத்துறையினர் செல்வாக்குடன் திகழ்வர். தொழில்.
மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு லாப ராகுவாலும், 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பாக்கிய சனியாலும் உத்தியோகஸ்தர்களுக்கு புதிய பொறுப்பும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றமும் உண்டாகும். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவோரின் விருப்பம் நிறைவேறும். வெளிநாட்டு முயற்சி வெற்றியாகும். தொழிற்சாலை, ஸ்பேர் பார்ட்ஸ், ஆசிரியர்கள், கலைஞர்கள், மருத்துவர்கள், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்வோர் வளர்ச்சி அடைவார்கள். பணியாளர்கள் உழைப்பு அதிகரிக்கும் என்றாலும் அதற்கேற்ற பலன்களை அடைவீர்கள். எதிர்பார்த்த ஊதிய உயர்வுடன் பொறுப்பும் அதிகரிக்கும். மேலதிகாரிகள், முதலாளிகள் ஆதரவு கிடைக்கும். பெண்கள் குடும்பத்தினரை அனுசரித்து விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். திருமண வயதினருக்கு நல்ல முடிவு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு திறமைக்கேற்ப வேலை அமையும். கல்வி பொதுத் தேர்வில் பங்கேற்போர் ஆசிரியர்களின் ஆலோசனைப்படி செயல்படுவது அவசியம். விளையாட்டு போக்கை கைவிட்டு படிப்பில் கவனம் செலுத்துவதால் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறும் யோகம் உண்டு. உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும். விபத்தால் நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருந்தவர்களின் உடல்நிலையில் முன்னேற்றம் தோன்றும். பரம்பரை நோய், தொற்று நோய் இருந்து விடுதலை பெறுவீர்கள். குடும்பம் வருமானம் அதிகரிக்கும் என்பதால் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும். உறவினர்களுடன் ஒற்றுமை உண்டாகும். சொத்து சேர்க்கை ஏற்படும். பழைய கடன் அடைபடும். நினைத்ததை முடித்து ஆதாயம் அடைவீர்கள். காரிய தடை நீங்கும். தொட்டது புண்ணாகும். சிலருக்கு புதிய வீடு, வாகனம் அமையும். பரிகாரம் துர்க்கை, விநாயகர் வழிபாடு உங்களை வாழ்வை வளமாக்க வைக்கும். 2வதாக திருவாதிரை நட்சத்திரம். யோகமான காலம் உங்களுக்கு. பொது பலன். சனி பகவான் உங்கள் பாக்கியாதிபதி என்பதால் மேற்கொள்ளும் முயற்சி யாவும் வெற்றியாகும். செயல்கள் திட்டமிட்டபடி நடந்தேறும். வம்பு வழக்குகள் சாதகமாகும். எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும். சொத்து சேர்க்கை ஏற்படும். நவீன உபகரணம், புதிய வாகனம் வாங்கும் நிலை ஏற்படும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். சிலர் புதிய தொழில் தொடங்குவர். விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். வாகனம், இயந்திரம், பதிப்பகம், தொலைக்காட்சி, சினிமா, ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் வளர்ச்சி பெறும். பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் குறையும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு என எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அரசு பணியாளர்கள் மேலதிகாரியின் பாராட்டிற்கு ஆளாவதுடன் விரும்பிய இடமாற்றத்தை அடைவீர்கள். புதிய பொறுப்பு உண்டாகும். பெண்கள் நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும். கணவருடன் இருந்த சங்கடம் நீங்கும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கியவர்களின் எண்ணம் நிறைவேறும். அரசு பணிக்கு முயற்சித்தவர்களுக்கு வெற்றி உண்டாகும். சுய தொழிலில் எதிர்பார்த்த லாபம் ஏற்படும். கல்வி பொதுத் தேர்வு, போட்டித் தேர்வுகளில் பங்கேற்போர் படிப்பில் அக்கறை செலுத்தினால் மட்டுமே எதிர்பார்த்த மதிப்பெண்ணை பெற முடியும். ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்பதால் உங்கள் கனவு நிறைவேறும். விரும்பிய கல்லூரியில் மேற்கல்விக்கு இடம் கிடைக்கும். உடல்நிலை முன்பிருந்த பாதிப்புகள் விலகும். ஆரோக்கியம் அதிகரிக்கும். இனம் புரியாத நோய்களால் அவதிப்பட நிலை மாறும். சிகிச்சையால் குணம் பெறுவதுடன் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். குடும்பம் எதிர்பார்த்த வருமானத்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதிய இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, தொழில் தொடங்குவது என பலவித முன்னேற்றம் தோன்றும். வீட்டிற்கு தேவையான நவீன பொருட்களை வாங்குவீர்கள். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தவர்களின் எண்ணம் நிறைவேறும். பிரித்யங்கரா தேவியை வழிபடுவதால் வாழ்வில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். 3வதாக புனர்பூசம் நட்சத்திரம். பொது பலன். இந்த சனி பயிற்சியால் இதுவரை இருந்த நெருக்கடி நீங்கும். முயற்சிகள் வெற்றியாகும். கடன்களால் ஏற்பட்ட அவமானம் மறையும். வியாபாரம், தொழிலில் லாபம் அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். அரசு ஊழியர்களின் செல்வாக்கு உயரும். செயல்கள் வெற்றியாகும். துணிச்சலுடன் செயல்பட்டு இலக்கை அடைவீர்கள். தொழில் மருத்துவம், கல்வி, ஏற்றுமதி இறக்குமதி, சினிமா, சின்னத்திரை, இயந்திர தொழிற்சாலைகள், வியாபார நிறுவனங்கள், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் தொழில்கள் வளர்ச்சி பெறும். எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் பெரும் காலமாக அமையும். பணியாளர்கள் திறமைக்கு மதிப்பில்லை, என்னதான் உழைத்தாலும் உயர்வில்லை என்று வருத்தப்பட்ட நிலை மாறும். இனி உங்கள் உழைப்பிற்கு மதிப்புண்டாகும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். கலைஞர்கள், ஆன்மீக பேச்சாளர்கள், கல்வியாளர்களின் நிலை உயரும். பெண்கள் சுய தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும். உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகும். கணவன் மற்றும் குடும்பத்தினரின் பாராட்டிற்கு ஆளாவீர்கள். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். வேலை தேடி வந்தவர்களுக்கு தகுதியான வேலை அமையும். கல்வியில் அக்கறை கொண்ட உங்களுக்கு இக்காலத்தில் ஆசிரியர்களின் ஆலோசனை நன்மை தரும்.
உயர்கல்வி கனவு நிறைவேறும். போட்டித் தேர்வில் பங்கேற்பவர்கள் மற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். உடல்நிலை இதற்கு முன்பிருந்த பாதிப்பு விலகும். விபத்து, பக்கவாதம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை காரணமாக எழுந்து நடமாடத் தொடங்குவர். சிலருக்கு மூச்சு திணறல், நரம்பு பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். குடும்பத்தின் மீதான அக்கறை அதிகரிக்கும். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு திட்டமிடுவீர்கள். புதிய வாகனம், வீடு என நீண்ட நாள் கனவு நிறைவேறும். தந்தையின் ஆதரவு அதிகரிக்கும். தம்பதிகள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். உறவினர் வருகை அதிகரிக்கும். உறவினர் மத்தியில் செல்வாக்கு உயரும். பரிகாரம்: நரசிம்மரை வணங்க வாழ்வு செழிக்கும், சங்கடங்கள் விலகும். 2025 மிதுன ராசிக்கான சனிப்பெயர்ச்சியை முழுமையாக பார்த்துவிட்டோம். மேலும் மற்ற ராசி மற்றும் நட்சத்திரங்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை எங்களது சேனலில் காணலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மிதுன ராசி அன்பர், நண்பர், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.